சென்னை குடுவாஞ்சேரியில் உள்ள எஸ்ஆர்எம் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய சிறிய வகையிலான செயற்கைக்கோள் SSLV D3 ராக்கெட்டுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது. அந்த மாணவர்களுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் சிறியரிகோட்டாவில் இஸ்ரோ சார்பாக SSLV D3 என்ற மிஷன் இன்றைக்கு வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுல இஸ்ரோ அனுப்பிய செயற்கைக்கோள்களை தாண்டியும் தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் வடிவமைத்த SR டெமோசாட் என்ற ஒரு செயற்கைக்கோளும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த டெமோசாட் வடிவமைச்சீங்க, அதனுடைய யூசஸ் என்ன? ஸோ என் பேர் ஹரீஷ், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் SRM பப்ளிக் ஸ்கூலில். நாங்கள் இந்த சேட்டலைட் எதுக்கு டிசைன் பண்ணோம்னா பேசிக்காக கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக, எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் முக்கியமாக. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷர்மேன் இருக்காங்க, அவங்க கடலில் நடுக்கடலில் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்றப்ப அதை சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணி, அந்த சேட்டலைட் இங்க கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கும், ஹெல்பிங் ஸ்டேஷன். அதுல அங்க கம்யூனிகேட் பண்றது இங்க ரிசீவ் ஆயிட்டு உடனே போயிட்டு நாங்க ஹெல்ப்புக்கு போவோம். கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு? நீங்க அங்க அரிக்கோட்டாவில் இருந்தீங்க, சயின்ஸ் குறிப்பாக விஞ்ஞானிகள்லாம் ஏதோ உங்களுக்கு கைட் பண்ணாங்களா? வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? எங்களுக்கு ஸ்பேஸ் கிட்ஸ்ன்ற ஆர்கனைசேஷன் எங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாமே எங்களுக்கு ஸ்டெப் கைடன்ஸ், ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு எங்க ஸ்கூலும் சப்போர்ட் பண்ணிடுச்சு, அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாரோட கோஆபரேஷனால நாங்க இன்னைக்கு இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எங்க லேப் அண்ணா யூனிவர்சிட்டியில லொக்கேட் ஆயிருந்தது. நாங்க டெய்லி அங்க 1 to 1.5 hour அங்க ட்ரைனிங் செஷன் எடுத்தோம். நீங்க இதுல என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? வேற என்ன உங்களுக்கு கைட் பண்ணாங்க? ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்? நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் ரஃபேலா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நிறைய ஸ்பேஸ் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அண்ட் ஒரு மெட்டீரியலும் ஒரு கம்பெனில இருந்து வாங்கி ஒரே இதுல தான் யூஸ் பண்ணோம். அண்ட் நான் ஃபியூச்சர்ல எனக்கு குழந்தையிலேருந்து எனக்கு ஸ்பேஸ்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் நானும் ஃபியூச்சர்ல இஸ்ரோ ஃபீல்ட்ல ஏதாவது ட்ரை பண்ணோம் தான் ஆசை. இந்த சேட்டலைட் விண்ணில் நிலைநிறுத்தப்படும் போது ஏன்னா லான்ச் ஆகி ஒரு 12 நிமிஷத்துல எல்லாமே போய் அகாமடேட் ஆயிடுச்சு. அந்த தருணத்தை எப்படி உணர்ந்தீங்க? எங்களுக்கு அந்த சேட்டலைட் நாங்களே பண்ணோன்ற பெருமை இருந்தது. ஸோ அது SRM இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு விட்டது SRMக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். SRM பப்ளிக் ஸ்கூல் மாணவர்கள் இன்றைக்கு அந்த 12 நிமிடங்கள் திக் நிமிடங்களாக அவர்கள் வடிவமைத்த அந்த சேட்டலைட் போய் அகாமடேட் ஆகி அந்த புவியுடைய சுற்றுவட்ட பாதையில தற்போது ஆய்வை தொடங்கி இருக்கிறது. அது மீண்டும் அவர்களுக்கான அந்த பணிகளை அங்கிருந்து தொடர்ச்சியாக கீழே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல்களை கொடுத்துக் கொண்டே இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் ரமேஷ்.